ராமாவதாரத்துல சுவாமி கங்கை கரையில வந்து விட்ட சுமந்திரன் தான் கிருஷ்ணாவதாரத்துல அக்ரூரா சுவாமி பிருந்தாவனத்திலிருந்து கம்சனுடைய நகரத்துக்கு மதுரைக்கு அழிச்சுட்டு வர போறாள். இந்த கங்கை கரையில கொண்டு விட்ட குதிரை தான் மறுபடியும் சுவாமி காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சுட்டு வரும்போது கிருஷ்ணாவதாரத்துல எல்லாம் இங்க ராமாவதாரத்துல அந்த ஜென்மா அவனா போட்டு மறுபடியும் அடுத்த ஜென்மா மறுபடியும் ஜென்மா அடுத்து வந்து நம்ம பட்டாபிஷேகத்துல பரதன் நான் ஓட்ட போறேன் இங்க போறாள், நீ ஓட்ட வேண்டாங்கிறாள் சுமந்திரனே. நீ தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டாலே என் பிரபு காட்டுக்கு புறப்பட்டதான் ஞாபகம் வருது, வேண்டாம்ங்கிறாள். அதனால சுமந்திரர் பார்த்தார், இந்த ஜென்மாவில நமக்கு இப்படி கட்ட பேரா போட்டு அடுத்த ஜென்மாவில நாம் மறுபடியும் சுவாமி காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சுன்னு வர்றோம்னா அக்ரூரா வந்து பிறந்தாள். கம்சனுக்கு மந்திரியா சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்காள். பகவான் தன் மர்மான்னு கம்சனுக்கு தெரியாது, நாரதர் வந்து சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அக்ரூரை விட்டு போய் அழிச்சுன்னு வர சொன்னான் கம்சன். ஏகாதசி பாரண பட்னி இருந்து துவாதசி பாரண பண்ணாமே காலையில உதயத்துக்கெல்லாம் அவர் இங்கேருந்து தேர்ல போக சொன்னார். இங்கேருந்து தேர்ல போனார். மதுரா நகரத்திலிருந்து அக்ரூரர் கம்சன் ஏறிண்டு போற குதிரை தேர் அதை ஊட்டிக்கிட்டு போறார். இவர் அஸ்வசாஸ்திரம் படிச்சவர். 7 மைல் இருக்கு மதுரா பட்டத்திலிருந்து இந்த காடு பிருந்தாவனம். சுவாமி இங்க இருக்கிறவாள் அழிச்சுனத்துக்கு போனாள். எப்ப போய் சேர்ந்தது? 6 மணிக்கு, காலை 6 மணிக்கு பரப்பது, மாலை 6 மணிக்கு போச்சான். ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஷ்சாஸ்தங்கதோ நிருபா. ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஷ்சாஸ்தங்கதோ நிருபா. குதிரைகளோ ராஜாஸ்வம், ஓட்டுறவனோ அஸ்வசாஸ்திரம் படிச்ச அக்ரூரர். மயிலோ 7 தான். பரப்பட்டதோ காலம்பர 6 மணி, போய் சேர்ந்ததோ மாலை 6 மணி. என்ன இப்படின்னாள் சுகாச்சாரியால் ராஜாவை பார்த்து. ராஜா கேட்டாள், என்ன இப்படி போச்சே என்னன்னாள். அதுக்கு சுகாச்சாரியால் பதில் சொன்னாள், ராஜன்னு கம்சனுடைய ராஜவீதி தாண்டின உடனே கடுவாளத்தை குதிரை மேல போட்டுவிட்டு அக்ரூரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கோபாலனை. அந்த குதிரைகளும் கேட்டுக்கிட்டு கண்ணுங்க நீர்மா நின்றுகிட்டே இருந்துச்சு. எல்லாம் ராமாவதாரத்துல சுவாமியை கொண்டு போய் கண்ணுங்க நீர்மா கங்கை கரையில விட்ட குதிரைகளும் இல்லையா. அப்படி கேட்டு 3 மணி அவர் ஸ்தோத்திரம் பண்ணா 3 மணி நிற்குமா. அவர் கண்ணை திறந்து பார்த்தா குதிரைகள்லாம் நிற்குமா, தொடுவரா, 2 அடி எடுத்துக்கும் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவரா, நிற்குமா. இப்படி நின்று ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஷ்சாஸ்தங்கதோ நிருபா. அப்படி அஸ்தமனத்துக்கு போனாள். அதோடு கூட இந்த சரித்திரம் சொல்றவாள் சன்னியாசிகள் அவதூத்தாள் சுகாச்சாரியாளோ இல்லையா. அதனால ராஜன் அக்ரூரனுடைய மனசு காலம்பரவே கோபால் நடத்துல போய் சேர்ந்துடுது. இவன் சரீரம் தேரோட போனதுதான் சாயங்காலம் நாளா. ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஷ்டங்கதோ நிருபா. இவருடைய சரீரம் தான் சாயங்காலம் போச்சு. இவர் மனசு காலையே போயிடுது சுவாமிகிட்டேங்கிறத காட்டினாளாம். நின்று போய் சேர்ந்துதான். இத நாராயணன் முந்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறார். இந்த அக்ரூர சரித்திரம் அவர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினார், நீ என்ன பண்ணினே தெரியுமா அப்போ கோபாலனான நீ இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். திரக்ஷ்யாமி வேதசதகீத கதிம் புமாம்சம் ஸ்ப்ரக்ஷ்யாமி கிம் ஸ்விரபி நாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலுமாம் குருவீட்சிதஸ்யாத் இத்தம் நிநாய சபவன்மயமே மார்க்கம் திரக்ஷ்யாமி வேதசதகீதகதிம் புமாம்சம். என்ன அக்ரூர் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார், நின்று போச்சு குதிரைன்னாள். அத குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் நம்பூதிரி நாராயணன் நம்பூதிரி நாராயணியத்திலே.